திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையத்திலே விவசாயிகளுடைய மிக முக்கியமான 3 கோரிக்கைகள் நிறைவேற்ற வலியுறுத்தி 10 விவசாயிகள் 2 பெண்கள் உட்பட நாங்கள் காலவரையற்ற உண்ணாவிரத்தை தொடங்கி இருக்கிறோம். இதுல 3 கோரிக்கை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். முதல் கோரிக்கை என்னன்னா, மத்திய அரசாங்கம் பாரத் சப்பாத்தி மாவு விற்கிறாங்க, பாரத் வெங்காயம் விற்கிறாங்க, பாரத் பருப்பு, பாரத் அரிசி எல்லாமே பாரத்துங்கிற பிராண்டில் விற்கும் போது இவங்க கொள்முதல் பண்ணக்கூடிய மத்திய அரசு 40 நிறுவன விவசாயிகள் கொப்பரையை கொள்முதல் பண்ணி 108 ரூபா 60 பைசா கொள்முதல் பண்ணி 70 ரூபாய்க்கு வெளிச்சந்தையில் விற்கிறாங்க. அரசுக்கு 1 கிலோ 38 ரூபா நஷ்டம். இதையே தேங்காய் எண்ணெயாக மாற்றுவீங்க. அப்படித்தான் 10 ரூபாய்க்கு விற்கிற தேங்காய் கண்டிப்பாக ஒரு விலை உயர்வுக்கு வரும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா தேர்தல் நேரம் தொடர்ச்சியாக நாங்க தான் விவசாயிக்கு நன்மை செய்யறோம், விவசாயிகள் எங்களால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தவறான பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க தமிழ்நாடு அரசு நியாய விலை கடைகளில் மானிய விலையில தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் பாமாயிலுக்கு பதிலாக மானிய விலையில் விற்கணுங்கிற கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால்